SRMPR குளோபல் ரயில்வேஸ் சிறப்பான வசதிகளுடன் பாதுகாப்பான ரயில் சுற்றுலா. முன்பதிவிற்கு அழையுங்கள் 7209777200. கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக நடிகர் விஜய் இன்று துபாய் புறப்பட்டு சென்றார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற திரைப்படத்தில் படப்பிடிப்பு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் துபாயிலும் நடைபெற்றது. இதே போன்ற சூழலில் துபாயில் மீண்டும் நடைபெறவிருக்கும் அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்காக நடிகர் விஜய் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டார். அப்போது விஜயை வழி அனுப்பி வைக்க சென்னை விமான நிலையத்தில் அவரது ரசிகர்கள் பெருமளவில் திரண்டிருந்தனர். உற்சாக மிகுதியில் அவர்கள் விஜயை பார்த்து ஆரவாரம் எழுப்பினர். சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் நடிகர் விஜய் செல்லும் பொழுது ரசிகர்கள் அவர் செல்வதை கண்டவுடன் விஜய் சார், விஜய் அண்ணா என்று ஆரவார கூச்சல் எழுப்பினார்கள். இதனையடுத்து அங்கு திரண்டிருந்த ரசிகை வர்முலா பேசுகையில் நடிகர் விஜயை விமான நிலையத்தில் பார்த்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். அவரை தாங்கள் கூப்பிடும் பொழுது திரும்பி பார்த்திருந்தால் தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று அவர் தெரிவித்தார். விஜய் சார் போனாங்க, நான் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டேன், திரும்பி பார்க்கல. ஆனால் அவர் திரும்பி பார்க்காத வருத்தமாக இருக்குது. ஆனால் அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அவரோட எப்பயிலேருந்தே அவரோட ரசிகர். அவர் பார்க்கணும், அவர் ரசிகரை பார்க்கும்போது ஒரு தடவையாவது கையாவது அவர் காட்டிட்டு போகணுன்னு ஒரு ஆசை எங்களுக்கு. அப்புறம் ஒரு அரசியலுக்கு வரது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ தலைவர்கள் நல்லது செஞ்சுருக்காங்க. அவரும் ஒரு நடிகராக இருக்கிறத விட அரசியலுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் ஒரு ரசிகையாக இருக்கிறதுனால அவர்கிட்ட ரொம்ப விருப்பப்பட்டு கேட்குறது, தமிழக மக்களுக்கு நீங்கள் வந்து நல்லது செய்யணும். எல்லா அரசியல்வாதிகள் மாதிரி நீங்கள் எல்லாமே நல்ல விதமாக நம்ம தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்லணும். எப்போவுமே உங்களோட கட்சி வெற்றி பெறணும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் முதலமைச்சர் ஆகணும். அதை நாங்கள் பார்க்கணும்.